அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு பார்க்க போற தலைப்பு வேலை வாய்ப்பு திட்டங்கள். ஓகேவா? அதாவது வேலை வாய்ப்பற்ற இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்புகளை உருவாக்கி தரணும் அப்படின்றதுக்காக இந்திய அரசும் தமிழக அரசும் நிறைய விதமான திட்டங்களை கொண்டு வந்திருப்பாங்க. அந்த திட்டங்கள்லாம் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். சோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ஒருங்கிணைந்த வேளாண்மை மேம்பாட்டு திட்டம் 1960-61. ஓகேவா? விவசாயிகளுக்கான கடனுதவி கொடுக்கறது, விதைகள் உரங்களை இலவசமா கொடுக்கறது, உணவு உற்பத்தியை அதிகப்படுத்துறது, இது எல்லாத்தையும் இவங்க பண்ணாங்க. சரிங்களா? அதுக்கு அடுத்தது ஒருங்கிணைந்த வேளாண்மை பகுதி திட்டம் 1964-65. சோ இந்த காலகட்டத்துல இந்த திட்டம் வந்து கொண்டு வந்திருப்பாங்க. அறுவடையை மேம்படுத்துறதுக்காக கொண்டு வரப்பட்ட திட்டம் தான் இந்த திட்டம். ஓகேவா? அதுக்கு அடுத்தது அதிக மகசூல் உற்பத்தி திட்டம் 1966-67. உணவு மற்றும் தானியங்கள், குறிப்பா வந்து பாத்தீங்கன்னா கோதுமையோட உற்பத்தி திறனை அதிகப்படுத்துறது தான் இந்த திட்டத்தோட நோக்கமா இருந்துச்சு. ஓகேவா? எப்பவுமே ஒரு திட்டம், அந்த திட்டத்துக்கான வருஷம் கண்டிப்பா ஞாபகம் வச்சுக்கணும். சரிங்களா? அதுக்கு அடுத்தது பசுமை புரட்சி 1966-67 காலகட்டத்துல கொண்டு வந்திருப்பாங்க. இதுல கோதுமையோட உற்பத்தியை அதிகப்படுத்துறது, கிராமப்புறத்தை மேம்பாடு அடைய செய்யறதுதான் இந்த திட்டத்தோட நோக்கம். சரிங்களா? 14 வங்கிகளை தேசியமயமாக்குதல் 1969 வந்து பண்ணாங்க. அதாவது 1969 14 வங்கிகளை தேசியமயமாக்கிருப்பாங்க. சோ இந்த வங்கிகள்லாம் என்ன பண்ணாங்கன்னா, கிராமத்தை மேம்பாடு அடைய செய்யணும், வேளாண்மை வந்து பெருக்கணும், வேளாண்மைக்கு முன்னுரிமை கொடுக்கணும், இதெல்லாம் இவங்க வந்துட்டு ஒரு நோக்கமா எடுத்து பண்ணாங்க. ஓகேவா? அதுக்கு அடுத்தது வேளாண்மை மற்றும் குறு விவசாய தொழிலாளர் கழகம் 1973-74 காலகட்டத்துல. ஓகேவா? சோ இந்த காலகட்டத்துல என்ன பண்ணாங்கன்னா, விவசாயம் பண்றாங்கல்ல அவங்களுக்கு தொழில்நுட்ப ரீதியா பொருளாதார உதவி வந்து கொடுத்தாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் டிராக்டர் வாங்குறது, இந்த மாதிரி எல்லாம் வந்து பண்ணிட்டு இருந்தாங்க. ஓகேவா? சோ விவசாய தொழிலாளர்களுக்கு தொழில்நுட்பம் மற்றும் பொருளாதார உதவி வந்து அளிக்கிறாங்க. ஏன்னா இப்ப இயற்கை விவசாய முறைப்படி பாத்தீங்க அப்படிங்கன்னா, நமக்கு ஒரு ஏறு உழணும் அப்படின்னா மாடு வேணும், எல்லாமே வேணும், அதுக்கு நிறைய டைமும் எடுக்கும். இதுவே நம்ம டிராக்டர் வச்சு பண்றது, அதுக்கப்புறமா இந்த களை எடுக்கிறதுக்கெல்லாம் தனியா மிஷின்ஸ்க்கான ஒரு குறிப்பிட்ட பொருளாதார உதவியை கொடுக்கறது, இதெல்லாம் பண்றது மூலமா ஒரு டெக்னாலஜி வைஸா விவசாயத்தை சீக்கிரம் வந்து பண்ணலாம். ஓகேவா? அதுக்கு அடுத்தது சிறு விவசாயி மேம்பாட்டு கழகம் 1973-74 காலகட்டத்துல கொண்டு வந்திருப்பாங்க. இதுவும் அதே மாதிரிதான். சின்ன சின்ன விவசாயிகளுக்கு அங்க வேலை பார்க்கிற தொழிலாளர்களுக்கும் தொழில்நுட்பம் மற்றும் பொருளாதார உதவி கொடுக்கறது. சரிங்களா? அதுக்கு அடுத்தது பாலைவன மேம்பாட்டு திட்டம் 1977-78 காலகட்டத்துல கொண்டு வந்திருப்பாங்க. பாலைவனம் விரிவடைதல், அதாவது நிறைய இடத்துல தண்ணியே கிடைக்காம நல்ல நிலங்கள்லாம் மொத்தமா கலர் நிலமாயிடும். சரிங்களா? இதெல்லாம் வந்து ஆகாம இருக்கிறதுக்காக, சுற்றுச்சூழலை பாதுகாக்கிறதுக்காக கொண்டு வரப்பட்ட திட்டம் தான் இந்த திட்டம். சரிங்களா? அதுக்கு அடுத்தது உணவுக்கு வேலை திட்டம் 1977-78 காலகட்டத்துல கொண்டு வந்திருப்பாங்க. தொழிலாளர்களுடைய வேலை திறனை இன்னும் கொஞ்சம் மேம்படுத்தணும், அவங்களுக்கு உணவு மற்றும் தானியங்கள் எல்லாம் வழங்கணும். ஓகேவா? இதெல்லாம் தான் இவங்க பண்ணாங்க. அதுக்கு அடுத்தது உணவுக்கு வேலை திட்டம் 2001. சரிங்களா? அதாவது உணவுக்கு வேலை திட்டம் 1977-78 கொண்டு வந்ததை கொஞ்சம் மாடிஃபை பண்ணி கொண்டு வந்திருப்பாங்க. என்னன்னு பாத்தீங்கன்னா, வறட்சி பாதித்த 8 மாவட்டங்கள்ல வேலை வாய்ப்பு மற்றும் உணவுக்கு உறுதியளிக்கிறது. சரிங்களா? சோ ஓகே, மேலும் இந்த மாதிரி வேலை வாய்ப்பு திட்டங்களை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனலை ஃபாலோ பண்ணி பாருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.